வணக்கம். என் பெயர் மருத்துவர் புரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் தூக்கத்தை பற்றி பேசப் போகிறோம். தூக்கம் மற்றும் எங்கள் கிட்னி தோல்வியின் இடையே என்ன தொடர்பு உள்ளது என்பதை நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் அதை விளக்க முயற்சிக்கிறேன். இந்த வீடியோவில் முதலில் ஒரு சிறிய கேள்வியுடன் தொடங்குகிறோம். அந்த கேள்வி எனக்கு மட்டுமல்ல, நீங்கள் அனைவருக்கும் உள்ளது. நீங்கள் ஒரு மனிதனை 100 ஆண்டுகள் வாழ்ந்ததை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு இரும்பு கார் அல்லது இரும்பு சிமெண்ட் அல்லது எறும்புகளால் செய்யப்பட்ட கட்டிடத்தை 100 ஆண்டுகள் சரியாக செயல்படுவதை கண்டுள்ளீர்களா? இல்லை, நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். இதற்கு பின்னால் காரணம் என்னவென்றால், மனித உடலில் ஒரு மெக்கானிசம் உள்ளது. இதில் நாம் தினமும் எங்களை சீரமைக்கிறோம். இது அனபாலிக் செயல்முறையின் உதவியுடன் நடைபெறுகிறது. நாம் சிறியவர்கள் ஆகும்போது நமது உடலில் அனபாலிக் செயல்பாடுகள் அதிகமாக நடைபெறுகிறது. இதனால் நமது உடல் வளர்கிறது. 3 பிறகு 30 முதல் 40 வரை நமது உடல் ஒரு நிலையான நிலையில் இருக்கும். அங்கு அனபாலிக் மற்றும் காடபாலிக் செயல்பாடுகள் ஒரே அளவிலேயே நடைபெறுகிறது. எனவே நமது உடல் மிகவும் நிலையானதாக இருக்கும். ஆனால் நாங்கள் 40களை கடக்கத் தொடங்கும் போது நமது உடலில் காடபாலிக், அதாவது உடலின் உடைப்பு மற்றும் முதிய வயது ஆகும் செயல்முறை வேகமாக ஆரம்பிக்கிறது. நமது வயது அதிகரிக்கும் போது காடபாலிக் செயல்பாடுகள் அதிகரிக்கின்றன மற்றும் அனபாலிக் உடலை உருவாக்கும் செயல்பாடுகள் குறைகின்றன. மேலும் நமது உடலில் வயதானது ஆரம்பிக்கிறது. ஆனால் இது வயதுடன் மட்டுமல்ல, நாளின் உள்ளே கூட நடக்கிறது. நாம் நாளில் எழும்போது வேலை செய்கிறோம், பேசுகிறோம், வீடியோவை பார்க்கிறோம், கேட்கிறோம், சமையலறையில் வேலை செய்கிறோம், அலுவலகத்திற்கு செல்கிறோம். எனவே உடலில் காடபாலிக், உடலின் உடைப்பு செயல்பாடு அதிகமாக நடைபெறுகிறது. எனவே மாலை வரை உங்கள் உடல் முற்றிலும் சோர்வாகி விடுகிறது. நீங்கள் செய்யும் ஒரு செயல்பாடு, அது உங்கள் உடலை அடுத்த நாளில் முற்றிலும் சார்ஜ் செய்யும். அது தூக்கம். நீங்கள் தூங்கும் போது உங்கள் உடலில் அனபாலிக் செயல்பாடுகள் அதிகரிக்கின்றன. எனவே நீங்கள் எப்போது சோர்வாக இருக்கிறீர்கள், ஓய்வு எடுக்கிறீர்கள், உடல் முற்றிலும் ரீசார்ஜ் ஆகிறது. எனவே இந்த சுழற்சி, வெளியேற்றம் மற்றும் ரீசார்ஜ் என்பது மிகவும் முக்கியமானது. உடல் வெளியேற்றம் ஆகும்போது அதை முழுமையாக ரீசார்ஜ் செய்ய வேண்டும். மற்றும் ரீசார்ஜ் எப்போது நடக்கிறது? நாம் தூங்கும் போது நமது உடலில் அனபாலிக் செயல்பாடுகள் அதிகரிக்கின்றன. இதுவே நமக்கு நீண்ட காலம் வாழும் திறனை வழங்குகிறது. நமது உடலில் அனபாலிக் செயல்பாடுகள் இல்லையெனில் நாம் இவ்வளவு நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது. மேலும் நீங்கள் முழு உயிரினங்களின் உலகில் சென்று பார்த்தால் எந்த உயிரினம் மிகவும் நீண்ட காலம் வாழ்கிறது? நீங்கள் கவனித்திருப்பீர்கள், அதன் தூக்கம், அதன் இயக்கம் குறைவாக இருக்கும். தூக்கம் அதிகமாக இருக்கும், இயக்கங்கள் குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் உடலில் தூக்கத்தின் கருத்தை புரிந்து கொண்டீர்கள். இப்போது இந்த கருத்தை கிட்னியுடன் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். நீங்கள் தூக்கம் குறைவாக எடுத்தால் அல்லது தூக்கம் குறைவாக வருமானால், நீங்கள் தூங்க முடியாதால் தினமும் 23 மணி நேரம் தூங்க முடியாது. அல்லது இரவில் 2 அல்லது 3 முறை மூத்திரத்திற்கு எழ வேண்டும். அதனால் சிக்கல் என்னவென்றால், உடலில் ஒரு விஷயம் உருவாகிறது. அதை நாம் அழைக்கிறோம் மன அழுத்தம். உங்கள் உடல் எப்போதும் உங்களை சோர்வாக உணர வைக்கும், கனமாக உணர வைக்கும், ஏதாவது செய்ய விரும்பாது. மேலும் இதோடு மற்றொரு விஷயம் உருவாகிறது. அது உயர் இரத்த அழுத்தம். தற்போது உயர் இரத்த அழுத்தம் உருவாகும் போது அது வேறு விஷயம். ஆனால் மன அழுத்தத்தால் மற்றொரு விஷயம் உருவாகலாம். அது நீரிழிவு. அதனால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை என்பது 2 பெரிய காரணங்கள். இதனால் மக்களின் கிட்னி பாதிக்கப்படுகிறது. அதனால் உங்கள் தூக்கம் சரியாக இல்லையெனில் நாம் என்ன பார்க்கிறோம்? உடலில் மன அழுத்தம் உருவாகிறது. மன அழுத்தத்தின் காரணமாக உருவாகக்கூடிய நோய்கள் உருவாகின்றன. அவை நீண்ட காலத்தில் கிட்னிக்கு சேதம் விளைவிக்கின்றன. நீங்கள் 2 இரவுகள் தூங்கவில்லை என்றால் 3வது நாளில் தூங்குவீர்கள். அனைத்தும் சரியாகும். ஆனால் இதே பழக்கம் தொடர்ந்து இருக்கும்போது ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் எழ வேண்டும் அல்லது தூக்கம் வரவில்லை என்றால் உங்கள் மனநிலை அழுத்தமாக இருக்கும். சர்க்கரை அளவு மிகவும் அதிகமாக இருக்கும். இரத்த அழுத்தம் உருவாகும். உணவு சாப்பிடவில்லை, ஏதாவது நல்லதாக இல்லை என்றால் அதன் தாக்கம் கிட்னியில் மட்டும் இல்லை, முழு உடலிலும் இருக்கும் மற்றும் கிட்னிக்கு பாதிக்கலாம். இது உங்கள் எந்த உறுப்பானது பலவீனமாக இருக்கிறது என்பதை பொறுத்தது. உங்கள் மூளை பலவீனமாக இருந்தால் மூளைக்கு பிரச்சனைகள் ஏற்படும். கிட்னி பிரச்சனைகள் ஏற்படும். கல்லீரல் கெட்டிருந்தால் கல்லீரல் பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் உடலில் எந்த உறுப்பானது மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்பதை பொறுத்தது. முதலில் உடைந்து தொடங்கும் போது நீங்கள் என்ன கவனம் செலுத்த வேண்டும்? நீங்கள் கிட்னி தோல்வி நோயாளி என்றால் உங்கள் தூக்கத்தை கவனிக்க வேண்டும். உங்கள் தூக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். குறைந்தது 8 மணி நேர தூக்கம் இருக்க வேண்டும். அதில் எந்த இடையூறு இருக்கக்கூடாது. அல்லது நீங்கள் எழ வேண்டும். உங்களுக்கு பின் விளைவுகள் உள்ளன. நீங்கள் சிறுநீர் தடுக்க முடியவில்லை. அல்லது நீங்கள் எந்த ஒரு மருந்து எடுத்துக்கொண்டால் தூங்குவதற்கு முன்பு சிறுநீர் வருவதால் இரவு எழுந்திருக்கிறீர்கள்.
நீங்கள் இது போன்ற எதையும் செய்யக்கூடாது. உங்கள் புரோஸ்டேட் அல்லது சர்க்கரை இருந்தால் நீங்கள் உங்கள் மருந்துகளை கவனிக்க வேண்டும். அவை சிறுநீரின் உருவாக்கத்தை அதிகரிக்கின்றன. நீங்கள் 6 முதல் 7 மணிக்குள் நீரை எடுத்துக்கொண்டால் 7 மணிக்கு பிறகு நீரின் அளவை மிகவும் குறைக்க வேண்டும். இதனால் உங்கள் உடலில் சிறுநீரின் வழியாக நீர் வெளியேறி கூடுதல் நீர் உடலில் நிரம்பாது. இதனால நீங்கள் தூங்கும் நேரம் 10 மணிக்கு அருகிலுள்ள நேரம் வந்தால் உங்கள் உடலில் கூடுதல் நீர் இருக்காது. சிறுநீர் உருவாக்கம் மிகவும் அதிகமாக இருக்காது. மற்றும் இரவில் நீங்கள் சிறுநீர் செய்யும் போது உங்கள் தூக்கம் உடைந்து விடுவது குறைவாக தொடங்கும். நீங்கள் உங்கள் சர்க்கரை அளவை மிகவும் நன்கு கட்டுப்படுத்தினால் உங்கள் சிறுநீர் உருவாக்கம் குறைவாக தொடங்குகிறது. ஏனெனில் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது எங்கள் உடல் அதிகமான சிறுநீரை வெளியேற்றத் தொடங்குகிறது. ஏனெனில் சிறுநீர் மூலம் எங்கள் உடல் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. சர்க்கரை எப்போது எங்கள் சிறுநீரில் இருந்து வெளியேறுகிறது, எங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைகிறது. இந்த செயல்முறையை கட்டுப்படுத்த நீங்கள் உங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டும். புரோஸ்டேட் பிரச்சனைக்காக நீங்கள் வழங்கும் மருந்துகளை மதியத்தில் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கவும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மேலும் உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரவில்லை என்றால் அதில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். நீங்கள் எந்த விஷயத்தால், எந்த முறையால், எந்த மருந்தால், எந்த உணவு பூரணமாக உங்களுக்கு தூக்கம் உருவாகிறது என்பதை கவனிக்க வேண்டும். உங்களுக்கு தூக்கம் தினசரி அடிப்படையில் நல்ல முறையில் வருவதற்காக அந்த விஷயத்தை உங்கள் உணவு கூட்டத்தில், உங்கள் வழக்கத்தில் சேர்க்க வேண்டும். நீங்கள் இதுவரை செய்தால் உங்கள் உடலில் அனபாலிக் செயல்பாடு அதிகரிக்கத் தொடங்கும். உடலின் பழுதுபார்க்கும் செயல்பாடு தொடங்கும். மற்றும் கிட்னிக்கு என்ன தேவை, அது பழுதாகிவிட்டால் அதை பழுதுபார்க்க வேண்டும். அதற்கு அனபாலிக் செயல்பாடு தேவை. உங்கள் உடலில் அனபாலிக் செயல்பாடு அதிகமாக இருக்க வேண்டும். இந்த காரணத்தால் பார்வை நேரங்கள் குறைவாக இருக்கின்றன. காலை அரை மணி நேரம், மாலை அரை மணி நேரம் நோயாளியை தனியாக இருக்க விடுகிறோம். நோயாளி தனது சுகமாக ஓய்வு எடுக்கிறார், உணவு உண்ணுகிறார். ஏனெனில் இதனால் எங்கள் உடலில் பழுது பார்க்கும் வேலை விரைவாக நடைபெறுகிறது. நான் உங்களுக்கு முழு நாளும் தூங்குங்கள் என்று சொல்லவில்லை. 89 மணி நேரம், 10 மணி நேரம் தூக்கம் நீங்கள் தினசரி அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். உங்கள் உடல் எடுமையாக உணரக்கூடாது. உங்கள் உடல் உங்களுக்கு எடுமையாக உணர்ந்தால், உங்கள் உடலில் நீங்கள் வலி உணர்ந்தால், நீங்கள் ஏதாவது தவறு செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் தூக்கத்தை சரி செய்ய வேண்டும். உங்கள் உடலின் உள்ளே செயல்பாடுகளை அதிகரிக்க வேண்டும். அப்போது எங்கள் உடல் மீண்டும் உயிர் பெறும் சூழல் உருவாகிறது. இப்போது உடலை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். கிட்னியை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும். அதுவே நமக்கு தேவை. இந்த வீடியோவில் நீங்கள் தூக்கத்தின் மற்றும் அதன் தொடர்பான விஷயங்களை பற்றி எவ்வாறு புரிந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதை எடுத்துக்கொள்ளாதது உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரித்து நோய்களை உண்டாக்குகிறது மற்றும் உடலில் கேடபாலிக் செயல்பாடுகளை அதிகரிக்கிறது. எமிகும் செயல்பாடுகள் தேவைப்படும் போது உங்கள் மனதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எதையும் கேட்கலாம். மருத்துவர் கிடைக்கின்றார், நான் கூட இருக்கிறேன். இதோ உங்கள் அனுமதியுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை